கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய 3 வசனங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அன்பானவர்களே, இது திருச்சபையை நடத்துகிற ஒரு போதகருக்கு கூறுகிற ஒரு அறிவுரை. போதகர்கள் எப்படி இருக்கணும், அவர்கள் எப்படி வாழணும், அவர்கள் எப்படி முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே பேதுரு ஒரு அறிவுரை சொல்கிறார். இது இந்த இம்மானுவேலர் நமக்கு இந்த அறிவுரையை காண்பிக்கிற போது நாம் ஆவியானவர் நம்மை குறித்து பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை இந்த இம்மானுவேலர் நமக்கு சொல்கிறார். இதில் இது யாருக்கு சொல்கிறார் அப்படின்னா, திருச்சபையை நடத்துகிற பாஸ்டர்ஸுகளுக்கு, ரெவரண்டுகளுக்கு, அங்கி போட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு சொல்கிறார். ஏன்னா அவங்கெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க, அதனால இப்படி ஒரு அறிவுரையை சொல்கிறார். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். அதாவது இன்னைக்கு எல்லாரும் கட்டாயமாக தான் செய்கிறாங்க. ஆடுகள் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாரு, மந்தை அப்படின்னு சொல்லி திருச்சபையை சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு ஒரு மனிதன், ஒரு ரட்சிக்கப்பட்டவர் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இனி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருப்பார் என்கிற முழு நம்பிக்கையோடு அவன் ஒரு திருச்சபைக்கு போகிறான்னு இல்லை, அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய போதகர், பாஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனை பொறுப்பெடுத்துக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது என்பதை முதல் இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அவருக்கேற்ற ஒரு வழியை அவருக்கு காண்பிக்கணும். அவன் துக்கப்படும் போது அவனுக்கு ஆறுதல் சொல்லணும், அவன் வேதனைப்படும் போது அவனை பலப்படுத்தணும், அவன் பலவீனப்படுகிற போது அவனுக்கு பலப்படுத்தணும், அவன் சோர்ந்து போகிற போது அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். இப்படியெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு போதகனுடைய கடமை. அதற்காகத்தான் ஆண்டவர் அவனை போதகராக வச்சிருக்கார். எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, ஒரு பாஸ்டரை, ஒரு போதகனை ஆசீர்வதிக்கிறார். எதுக்குன்னா, அவன் கடவுளுடைய மனுஷனாக வாழணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, அவனோட மந்தையில் இருக்கக்கூடிய, அவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை, சாதாரண மனிதனை, திருச்சபையின் அங்கத்தினரை விசாரிக்கிறவனாக இருக்கணும். அப்படி விசாரிக்கிறவனாக இருக்கிறவன் தான் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும், ஒரு நல்ல மூப்பனாக, ஒரு நல்ல பாஸ்டராக இருக்க முடியும். அதனால தான் இங்கே சொல்கிறார், கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வம். அவனிடத்திலிருந்து வரக்கூடிய காணிக்கையை இன்னைக்கு கட்டாயமாக வாங்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக காணிக்கை கொடுத்து தான் தீரணும், கண்டிப்பாக தசமபாகம் கொடுத்து தான் தீரணும், கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்துக்காக செஞ்சு தான் தீரணும், நீங்கள் சம்பாதிக்கிறதுல இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு நிறைய போதகர்கள், நிறைய ஊழியக்காரர்கள் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மருத்துவமனைக்கு செலவு பண்ணுவீங்க, அல்லது உங்களுக்கு விரயமாகும், உங்கள் தொழிலில் நஷ்டமாகும், உங்கள் வியாபாரத்தில் நஷ்டமாகும்னு சொல்லி அப்படிப்பட்ட
ஆடுகளை, அதாவது மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதனை பயமுறுத்தி கட்டாயப்படுத்தி இன்னைக்கு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்றாங்க. கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமா அவனே மனம் முகந்து செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். அடடா இந்த சபையில இன்னைக்கு ஒரு 40 பேர் இருக்கிறாங்க, நம்ம இடத்துல கொஞ்சம் அதிகமா பணம் இருக்கு, இந்த 40 பேருக்கு நம்ம உணவு கொடுக்கலாம், இந்த 40 பேருக்கு ஏதாவது உதவி செய்யலாம், நம்ம சபைக்கு ஏதாவது ஒன்று நம்ம வாங்கி கொடுப்போம், நம்முடைய சபையில கொஞ்சம் ஏழ்மையா இருக்கு, அப்ப நம்ம பாஸ்டருக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு மனப்பூர்வமாய் அவனே செய்யணும். அப்படி செய்கிற அளவுக்கு பாஸ்டர் நடந்துக்கணும். சரிங்களா? கட்டாயப்படுத்தி அவனை துன்பப்படுத்தி வசூல் பண்ற வேலை வச்சுக்க கூடாதுங்கிற. கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். அடுத்து சொல்றாரு, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. அவலட்சணமான ஒரு ஆதாயம், இழிவான ஆதாயத்தை தேடுகிறவனா இருக்கானுங்க இன்னைக்கு இருக்கிறவங்க. தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தான் பொண்டாட்டி நல்லா இருந்தா போதும், தான் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். இன்னைக்கு பாஸ்டர்களை விட பாஸ்டரோட பொண்டாட்டிங்க பண்ற அட்டூழியம் பயங்கரமா இருக்கு. அவங்க கடவுளுக்கு இணையா தான் நினைச்சுக்கிறாங்க. அந்த திருச்சபைக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் இந்த பாஸ்டர்மானுக்கு வணக்கம் போடணும், பாஸ்டர்மானை துதி பாடணும், பாஸ்டர்மானுக்கு எல்லாமே இவங்க வீட்டு வேலை பண்ணி செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருவயிற்று சோம்பேறிகளா இந்த பொம்பளைகள்லாம் இருக்கிறாங்க, பாஸ்டர் பொண்டாட்டிங்க. ஆனா இப்ப பாருங்க, அவங்கள அவலட்சணமான ஆதாயம், இழிவான ஆதாயத்தை தேடுறது. தான் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடு, தான் பொண்டாட்டிக்கு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு இழிவான ஆதாயத்தை தேடுறது. அது இல்லாம அந்த அந்த நண்பனுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த நன்மைக்காக இவங்க பேரம் பேசி வாங்குறது. எவ்வளவு அசிங்கமான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட அவலட்சணமான ஆதாயத்துக்கு இல்லை, உற்சாக மனதோடு அவனை உற்சாகப்படுத்துங்க. நீ நல்லா செய்ய, நீ நல்லா இரு, நீ உன்னோட வேலையை பாரு, உன்னோட தொழிலில் நீ நல்லா கவனமாக இரு, உன்னோட படிப்பில் நீ நல்லா கவனமாக இரு, நீ நீ உன்னுடைய பயணத்தில் நீ நல்லா கவனமாக இரு, நீ செய்கிற எல்லா காரியமும் மிக ஆசீர்வாதமாக இருக்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறான்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்துங்க. அப்போ அவனே செய்யும். அவனிடத்திலிருந்து நமக்கு அவர்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கு. திருச்சபையில இருக்கிற அங்கத்தினர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இது நம்முடைய ஆலயம், இது நம்முடைய திருச்சபை, இவர் நம்முடைய பாஸ்டர், இவங்க நம்முடைய பாஸ்டரோட மனைவி, இவர்களுக்கு நாம தான் செய்யணுங்கிற பொறுப்பு அந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கு இருக்கு. அந்த பொறுப்பை அவர்கள் உணரும்படியா செய்யணும். அதை விட்டுட்டு அவங்கள போய் மிரட்டி உருட்டி கட்டாயப்படுத்தி அவர்களிடத்து ஒரு இழிவான ஆதாயத்தை தேடி அசிங்கமான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, பாஸ்டர்ஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிற. அடுத்து சொல்றாரு பாருங்க, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். கண்காணிப்பு அப்படின்னு வழி நடத்தும். மோசே ஒரு கண்காணியாக இருந்தான், வழி நடத்திட்டு வந்தான். அவன் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவது. இப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இந்த வாழ்க்கைக்குள்ள அவங்க நுழைஞ்சு அதை இருமாப்பா, அதாவது இங்க ஒன்று அங்க ஒன்றுமா பேசி இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணி, இவர்கள் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணி, சமாதானத்தை இழக்க பண்ணி, மறுபடியும் அவங்க என்ன சமாதானத்தை கொடுக்குற மாதிரி தொட்டலையும் ஆட்டிட்டு புள்ளையும் கிள்ளி விடுறதுன்னு சொல்லுவாங்க. பழமொழி கேட்டுருக்கீங்களா? புள்ளையை கிள்ளி விட்டுருவாங்க யாருக்கும் தெரியாம. அப்போ அந்த குழந்தை அழுகு, உடனே தொட்டல் ஆட்டுவாங்க. அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஆஹா குழந்தை அழுத உடனே வேக வேகமாக தொட்டில் ஆட்டி அந்த குழந்தைய சமாதானப்படுத்துகிறாங்க பாரு, அந்த குழந்தைய தூக்க வைக்கிறா பாருன்னு சொல்லி பெரியவங்க நினைப்பாங்கன்றதுக்காக ஒரு சிலர் அந்த காரியத்தை பண்ணுவாங்க. அது மாதிரி இவர்கள் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் இவங்களே போய் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க. இவங்களே பண்ணிட்டு இவங்களே மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ள போய் சமாதானத்தை உண்டு பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ப்ராடஸ்டன்ட் சர்ச்சுகளில் நிறைய ஐயருக்கு பண்ணுற வேலை தான். அங்கி போட்டுட்டு அவங்க பண்ணுறது இப்படியே தான், ஒவ்வொரு குடும்பமாக அவங்க பிரச்சனைகள் உண்டு பண்ணுறது, அப்புறம் அவங்களே சமாதானப்படுத்துகிற மாதிரி அங்கே போகிறது. இந்த மாதிரியான ஒரு அவலட்சணமான வேலையை அவங்க செய்வாங்க. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா
நீங்கள் ஒரு நல்ல கண்காணியாக இருங்கிறார், நல்ல ஒரு வழி நடத்துகிறவனாக இருங்க அப்படிங்கிறார். அவலட்சணமான ஒரு ஆதாயத்தை தேடாதீங்கிறார். ஒரு இழிவான ஆதாயத்தை தேடி அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. சமாதானமாய் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க போய் இருமாப்பாய் ஆட்சி செய்யாதீங்க. உங்களை அவங்க கூப்பிடல, ஆண்டவர் அங்க சமாதானத்தோடு வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க உள்ள வந்து சமாதான குலைச்சலை உண்டு பண்ணாதீங்க. ஒரு மந்தைக்கு ஒரு மாதிரியா இருக்கும், மாதிரினா எடுத்துக்காட்டா இருக்கும். எங்க பாஸ்டருங்க எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் அவர்கிட்ட தான் நாங்கள் ஐடியா கேட்போம். ஏன்னா அவ்வளோ நல்லவர். தப்பான ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார், தப்புன்னு சொல்லுவார், சரியை சரின்னு சொல்லுவார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதானப்படுத்தி அனுப்புவார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, என்னைக்கு ஒரு பாஸ்டரோ ஒரு ஐயரோ 2 பேரையும் தனித்தனியாக பார்த்து பேசுறான்னு வைங்களேன், அவன் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறான்னு அர்த்தம், பிரச்சனையை பெருசு பண்ணுறான்னு அர்த்தம். 2 பேரையும் தனித்தனியாக சந்திச்சு பேசுகிறேன், நான் ஐயாவை பார்த்து பேசுகிறேன், அம்மாவை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான், அவன் அந்த குடும்ப நாசமாக போகும். ஏன் தெரியுங்களா? அவ்வளவு கேடு கட்டவர்கள் தான் இன்னைக்கு இந்த ஊழியத்தில் வந்து தன்னை மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் நல்லா இருக்க முடியாது, சபையின் மூப்பராக நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை தான் முதல்ல அடிப்பார். அப்போ இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செய்யாதீங்க. எந்த ஒரு ஊழியக்காரனையும் எந்த ஒரு சபை விசுவாசியும் கட்டாயப்படுத்தாதீங்க. அவன் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க. அந்த குடும்ப விஷயம் நம்மிடத்தில் வருகிற போது நாம் அதுக்கு நேர்மையாய் நீதியாய் சமாதானத்துக்கு உண்டான காரியத்தை தான் நம்ம சொல்லணும். நாம் போய் எங்கள் இருமாப்பாய் ஆட்சி செய்யக்கூடாது, இழிவான ஆதாயத்தை தேடக்கூடாது, அவனுடைய சுதந்திரத்தை நம்ம போய் கெடுக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிரதான மேய்ப்பன். அவர் வெளிப்படுகிற போது, அவர் இந்த பூமிக்கு 2வது முறை வருகிற போது, பிரதான மேய்ப்பன் வெளிப்படுகிற போது மகிமையுள்ள கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள கிரீடத்தை பெற முடியும். எப்போ? இழிவான ஆதாயத்தை தேடாமல் இருக்கும், மற்றவர்களுடைய சுதந்திரத்தில் நுழைஞ்சு இருமாப்பாய் ஆட்சி செய்யாமல் இருக்கணும். நம்முடைய மந்தையை, நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையை ரொம்ப கண்ணும் கருத்துமா நம்ம வழிநடத்தணும். நல்ல ஒரு கண்காணியாக இருக்கணும். நல்ல கண்காணி என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு குடும்பமாக சந்தித்து அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவரோட சமூகத்தில் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அதற்கான தீர்வை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை மேய்ச்சலுள்ள இடங்களில் வைத்து அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கும். அவர்களை மேய்க்கிற விதம், அவர்களை வழிநடத்துகிற விதம், திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் வழிநடத்துகிற விதம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்தோட நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒரு சில பெரிய பெரிய டினாமினேஷன்ல இருக்கக்கூடிய ஆலயங்களை பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நேரம் வீடாக சந்திப்பாங்க. வருஷத்துக்கு 3 முறை வீடு சந்திப்புகளுக்கு போயிடுவாங்க. போய் சந்திச்சு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத விவரமாக கேட்டு அதற்கு என்ன ரெமெடியோ அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லி கொடுப்பாங்க. யார் இடத்துல குற்றம் இருக்குதோ அவங்கள ஒத்துக்க வைப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவாங்க. வேலை வாய்ப்புக்கு உண்டான வழி ஆயத்தப்படுத்தி கொடுப்பாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு உண்டான அறிவுரையை சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லி அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்தி அந்த ஆடுகளை நல்லா மேய்த்து அதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய பலனைத்தான் அவர்கள் அனுபவிப்பாங்க. ஆனால் கட்டாயமாக காணிக்க கொடு, கட்டாயமாக தசம பாகம் கொடு, கட்டாயமாக வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்குற எவனோ இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற போது தண்டிக்கப்படுகிறவனாக இருப்பானே தவிர நிச்சயமாக ஜீவகிரீடத்தை பெற முடியாது. அப்போ ஜீவகிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பாஸ்டரும், ஒவ்வொரு ஐயரும், ஒவ்வொரு ரெவரண்டும் என்ன பண்ண
பண்ணணும்னா முதல் தன்னைத்தான் திருத்திக்கணும். வேதம் என்ன அறிவுரை சொல்லுகிறதோ அதன்படி நடக்கணும். அப்படி நடந்தால் தான் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். அன்பானவர்களே, அநேக ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாகவே மனம் திரும்பணும். இந்த உலகத்தில் ஒரு நல்ல மேய்ப்பர்கள் அவங்க இருக்கணும். பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற போது அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெறணும். அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையை உண்மையும் நேர்மையும் உழைப்புமாய் அந்த மந்தைகளை வைத்து அதிலிருந்து வரக்கூடிய பலனை அனுபவிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு ஆண்டவர் தரணும். அதுக்கு அவங்க மனம் மாறணும். தயவு செய்து நீங்கள் போகிற திருச்சபையில் உங்களுடைய மூப்பரும் உங்களுடைய மேய்ப்பரும் ஒருவேளை தவறாக இருப்பார்களே, ஆனால் இந்த வார்த்தைகளை முன்வைத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு அறிவுரை செய்யுங்க, அவர்களை மாற்றுங்க. நாங்கள்லாம் போகிறதுக்கு முன்னால நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறணும், அதனால் நீங்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருங்கன்னு சொல்லி, ஒரு நல்ல கண்காணியாக இருங்கன்னு சொல்லி அவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை முன்வைத்து நீங்கள் பேசுங்க. அவர்கள் மனம் மாறினாங்கன்னா நிச்சயமாகவே அந்த திருச்சபை ரட்சிக்கப்படும். அந்த மந்தை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். செய்வீங்களா? செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தர காத்திருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உங்களுக்கு நன்றி. ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும்? பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற போது அவர் கொண்டு வருகிற அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி தகுதியுடையவனாக மாற முடியும் என்று இந்த இம்மானுவேலர் இந்த வார்த்தைகளின் மூலம் எங்களுக்கு போதித்ததை நாங்கள் உணர்கிறோம். ஒருவேளை நாங்கள் அதற்கு எதிர்ப்பானவர்களாக இருப்போமே, ஆனால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மந்தையை மேய்க்கிற கண்காணியாக, மந்தையில் நாங்கள் ஒரு முன்மாதிரிகளாக இருந்து ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை ரட்சகரும் எங்களது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.